அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு வகையான சட்னி, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ், சமோசா, பக்கோடா, பப்ஸு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் செய்யறதுக்காக க்ரீன் சட்னி, ரெட் சட்னி ரெண்டு வகையாக செஞ்சு கட்ட போகிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு நான் கொத்தமல்லி நல்லா கழுவி 2 முறை கழுவி போட்டிருக்கேன். கைப்பிடி அளவு புதினா. ஸோ அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பூண்டு போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், சின்ன சைஸாக இருந்தது 2 போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. அது கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அது கூட அந்த ஐஸ் க்யூப்ஸ் போடுங்க. ஐஸ் க்யூப்ஸ் போட்டிங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்கும். ஸோ அந்த ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு, அப்புறம் சீரகத்தூள் இல்லையா, குமின் சீட்ஸ், அதோட தூள் போட்டுருங்க, பவுடர் போட்டுருங்க. 1/2 லெமன் புளிச்சு வச்சுருந்தேன், அது கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. ஸோ அது தனியாக ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு சட்னி. இதை நீங்கள் உங்கள் பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட வைக்கலாம், திக்காகவும் வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு, நல்லா கழுவி ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் உடம்புக்கு நல்லது. ஸோ இப்போ நம்ம சமோசா கூட பப்ஸ் கூட தான் சாப்பிடுவோம். அதெல்லாம் கேஸ் ஐட்டம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் இது சேர்க்கும்போது பெருங்காயம் சேர்த்தா நல்லது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கலாம். வீட்டில் பசங்க இருக்கிறவங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்களே, பஃப்பு சமோசாலாம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அப்படி விரும்பி, இப்போ டயட்டுன்ற இதில். ஸோ கொஞ்சமாக செஞ்சு வீக்லி ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் எண்ணெயை ஊற்றிட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு, அதுக்கப்புறம் புளி கரைச்சி நல்லா திக்காக கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் போட்டிருக்கேன். 100 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். கொஞ்சம் தேவையான உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ இது கூட சீரகத்தூளும் கொஞ்சம் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூட பிளாக் சால்ட்டு இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இருக்கிறவங்க போடுங்க வச்சுருந்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு, இவ்வளோதாங்க. இதுனா பெரிய விஷயம் மாதிரி இருக்கும் நமக்கு கடையிலலாம் பார்க்கும்போது. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதை அரைக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா சுண்டை வற்றணும் ஓரளவுக்கு, நமக்கு தேவையான அளவுக்கு. இது பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ரெட் கலர் சட்னி ரெடி, அப்புறம் க்ரீன் கலர் சட்னியும் ரெடி. 2 ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எல்லாத்துக்கும் போட்டு வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுட்டு வீட்லேயே